எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பாண்டியன் பரிசு அப்படிங்கிற ஒரு கதை. இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கதிரை நாடு அப்படிங்கிற நாட்டை நோக்கி வேலை நாடு அப்படிங்கிற ஒரு நாடு மிகப்பெரிய படை திரட்டி வந்துகிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கதிரை நாட்டினுடைய அரசி கதிரை வேலனும் அரசி கண்ணுக்கினியாலும் போரிட புறப்படுறாங்க. இந்த போர் நடக்கிற அந்த சம்பவங்கள்லாம் கேட்டு அந்த இளவரசி அன்னம் அப்படிங்கிறவங்க திகச்சு நிக்கிறாங்க. பட் அவங்கள வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிற ஆத்தா கிழவி அப்படிங்கிறவங்கள அவங்க கூப்பிட்டு ஆறுதல் படுத்தி அமைதிப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அந்த வேலை நாட்டுடைய படைத்தளபதி யாரு அப்படின்னா கண்ணுக்கினியாளுடைய கூட பிறந்த அண்ணன் நரிக்கண்ணன், அதாவது அன்னத்தோட தாய் மாமா. என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல கண்ணுக்கினியாள் அவங்க கோட்டையில இருந்து நரிக்கண்ணனை தேடி போயிட்டதுக்கு அப்புறம் கதிரைவேலன் வடக்கு வாசல் வழியா வெளியில வர்றாரு. கோட்டையோட வடக்கு வாசல் வழியா வெளியில வர்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அவர் அங்க நின்றுதான் அந்த போரை புரியுறாரு. அவர் இருந்த இடத்துக்கே வேலைநாட்டு மன்னனும் வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமான வாழ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சிறந்த வீரர்கள். சோ அதனால வெற்றி என்னும் மங்கை யார்கிட்ட போறது அப்படின்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிட்டு நின்றுகிட்டு இருந்தாலாம். ஒரு நொடி இங்க ஒரு நொடி அங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில அவ நின்றுகிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இதே சமயத்துல கதிரைவேலன் தன்னோட தங்கிட்ட இருந்த படை வீரர்களை வேலை நாட்டு படை வீரர்களை நோக்கி ஏவி விடுறாரு. அவங்களும் பயங்கரமா அவங்க போய் சண்டை போடுறாங்க. வேலை நாட்டு படை ரொம்ப பெருசு. பட் ஆனா கதிரை நாட்டு வீரர்கள் ரொம்ப சிறந்த வீரர்கள். சோ அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த கதிரை நாட்டு வீரர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வேலை நாட்டு படை வீரர்களோட பயங்கரமா மோதி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பனை மரத்து மேல இடி நேரா விழுந்தது அப்படின்னா ரெண்டு கூறா பிரிஞ்சு விழுவும் இல்லையா. அதே மாதிரி இந்த ரெண்டு போர்ல கதிரை நாட்டு வீரர்களும் சரி வேலை நாட்டு வீரர்களும் சரி ரெண்டு பேரும் ஒருத்தர் சண்டை போட்டு ரெண்டு பேருமே மாஞ்சு இப்படி விளையாடுறாங்க. சோ அந்த செத்து மடிந்து விழுந்த அந்த வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. அதை கதிரைவேலன் பாக்குறாரு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது. சரி, இது நம்ம பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு சரிப்படாது. எப்படியாவது இந்த வேலை நாட்டு மன்னனை நம்ம தனிச்சு கூப்பிட்டு போயிட்டு நம்ம அங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. சோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அது வரைக்கும் தேர் மேல இருந்துட்டு சண்டை போட்டவர் கீழே இறங்கி நேரா வடக்கு வாசல் நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போறாரு. வேலை நாட்டு மன்னனும் அப்படியே அவர் அப்படியே போரிட்டே வர்றதுனால அவரும் அது புரியாம அவர் தனித்து கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி புரியாம அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இப்போ அவங்க அந்த வடக்கு வாசல் வழியா கோட்டைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமா திரும்ப சண்டை போடுறாங்க. ஒரு வாழ்போர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அவங்க ரெண்டு பேரும் மாறி பயங்கரமா ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பாடல் இப்படி போகுது. வடக்கிருந்த வாயிலிலே கதிரைவேலன் வந்து திருத்த பெரும்படையின் மேல் படையை ஏவி அடுத்து நின்ற வேழ மன்னன் வாழ்வீச்சுக்கள் அத்தனைக்கும் விடை கூறி தன் வீச்சுக்கும் கொடுத்த விடை பெற்றபடி இருந்தான். சாவு கொற்றவர்கள் இருவர் பால் மாறி மாறி நொடிக்கு நொடி நெருங்கிற்று. வெற்றி மங்கை 100 முறை ஏமாந்தாள் ஆளை தேடி. அதாவது இந்த சாவு அப்படிங்கிறது அந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு நொடி வேலமன்னன் கிட்டையும் இன்னொரு நொடி கதிர்வேலன் கிட்டையும் மாறி மாறி வந்துகிட்டே இருந்தது அப்படிங்கறத அந்த லைன்ல சொல்றாங்க. வெற்றி மங்கை 100 முறை ஏமாந்தாள் ஆளை தேடி. கனல் நிகர்த்த வேளவனின் பெரும்படை மேல் கதிரைவேல் மன்னவனின் மறவர் சில்லோர் சினங்கொண்டு பாய்ந்தார்கள். வேல நாட்டு திரள் மறவர் 100 கதிர் நாட்டார்கள் தனியொருவன் விழுக்காடு தோள் கொடுத்து தனித்து நின்றார் கோட்டைக்குள் பகை புகாமல். அதாவது இந்த வேலை நாட்டு படைவர் அந்த வேலை நாட்டு படை பயங்கர ரொம்ப பெரிய படை திரட்டி வந்தாங்க இல்லையா. சோ அதுல இருக்க அந்த வேலை நாட்டு வீரர்கள் 100 பேருக்கு ஒரு கதிரை நாட்டு வீரர் சரிக்கு சமமா சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வீழ்த்துறாங்க. அதுல அவங்களும் இறந்துடுறாங்க. இப்படி அவங்க அந்த வேலை நாட்டு படை கோட்டைக்குள்ள புகாம தடுத்து நிறுத்தி அந்த வடக்கு வாசலை நிறுத்தி வச்சிட்டு இருக்காங்க. பனைமரங்கள் இடி வீழ கிழிந்து விழும் பான்மை போல் இருதிரத்தும் மறவர் வீழ்ந்தார். என் செய்வார் கதிர் நாட்டார் வேளவர்க்கோ இரும்படைகள் அணை கடந்த வெள்ளத்தை போல் பின்னுதவி செய்தன மேல் வந்து கதிர் நாட்டார் பெருந்தோளும் கூர்மை வாழும் முன்னிலும் பன்மடங்கு விரைந்தன என்றாலும் முனை நடுங்க போராடும் கதிரைவேலன் இந்நிலைமை தனையுணர்ந்து வேளன் தன்னை தனிப்படுத்த எண்ணினான். இறங்கினான் கீழ் ஏறி வந்தான் வேளத்தான் கோட்டைக்குள்ளே இருவேந்தர் தனியிடத்தில் போர் புரிந்தார். சீரின அங்கு இரு வாள்கள் மோதலாலே செம்பொறிகள் எழுந்தன மேல் வெற்றி தோல்வி குறிடவும் வழியின்றி வளமிடம் போய் குறிப்பொன்றும் தவறாமல் சுழன்று வாளை மாறி பின் வாங்குகால் பலகை தூக்கி
வாட்போருக்கு இலக்கியத்தை நல்கும் போதில் அப்படின்னு அது முடிச்சிருக்காரு. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கதையில பார்க்கலாம்.